நல்லா பிக்கப் ஃபீல் ஆகுது. இருங்க நான் டேப் பண்ண வாய்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. டிக் 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 டிக்னு தான் இருக்கும். பாருங்க ஈஸியாக ஏறுது அப்படி. இப்போ இந்த 80-90லாம் அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணோம். இப்போ இந்த வண்டி ஒரு மாதிரி ரோட்டில் பிளான்டடாக போகுது. அப்படி ஹைவேஸில் போனாலும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. பாருங்கள் இந்த 90லாம் இப்போ எனக்கு ஈஸியாக இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரமேஷ். நீங்கள் இந்த வீடியோ புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போயிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த வீடியோ எதுக்குன்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்பல்ஸ் 210 வாங்குற பிளானில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப டெக்னிக்கல் ரிவ்யூ, அப்படியே ஸ்பெக்கு லொட்டுலோஸ்க்கு அதெல்லாம் இருக்காது. நான் ஓட்டுறேன், எனக்கு இது எப்படி ஃபீல் ஆகுது நான் அதை சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வாங்கலாம். ஓகேவா? நான் அந்த வண்டி ஓட்டி ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாக எனக்கு ஃபீல் ஆனது, ஃபஸ்ட்டு இருந்த 200 இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்பல்ஸ் 200. ஸோ அதை விட இப்போ நல்லாவே உங்களுக்கு புல்லிங் பவர் ஃபீல் ஆகுது. சூப்பராக இருக்குது டாப் எண்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 200லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் எண்ட் பவரே இருக்காது. அதில் நீங்கள் ஒரு 80 to 90 தான் அதில் க்ரூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டியில் அப்படி கிடையாது. உங்களால் 100 வந்து சாலிடாக க்ரூஸ் பண்ண முடியும். 100 ஈஸியாகவே க்ரூஸ் ஆகுது. பாருங்கள் ஈஸியாக ஏறுது அப்படி. இப்போ இந்த 80-90லாம் அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணோம். இப்போ 90க்கு மேலே தான் எனக்கு இங்கெல்லாம் பஸ்ஸு ஃபீல் ஆகுது. அது சிங்கிள் சிலிண்டரில் வரது தான். அது 90க்கு மேலே தான் பஸ்ஸுலாம் அப்படியே ரொம்ப ஃபீல் ஆகுது. என் பைக்கை ஓட்டி இந்த பைக்கை ஓட்டு சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரோட்டில் இறக்குறேன், அப்படியே சாலிடாக போகுது. எதுவுமே தெரியாது நம்மளுக்கு, ஈஸியாக போயினே இருக்குது. அது மட்டும் கிளச்சும் லைட் தான். கிளச்சு ரொம்ப லைட்டு, ரொம்ப லைட்டாக இருக்குது கிளச்சு. ரொம்ப பெருசாக ஒன்றும் அப்படி ஹார்டாக இருக்க கிளச்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் 250 ரிவ்யூ பார்க்கணுன்னா மேலே கார்டு கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். சேம் இதே இன்ஜின்ஸ் தான். இன்ஜின்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். உள்ள இந்த பிஸ்டன் சைஸ் அந்த போர்லாம் மட்டும் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு XMR லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவனோட இன்ஜினோட கேரக்டர் தான் இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க. அது லிக்விட் கூலிங் இன்ஜின். இந்த எக்ஸ்பல்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதோட இன்ஜின் தான். வண்டி வாங்கி 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இன்ஜினில் டேப் பண்ண வர ஆரம்பிச்சு டக்கு 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 டக்குன்னு கேட்குது. நான் இருங்க காட்டுறேன். நான் அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் 250 அதை சொல்லியிருப்பேன், இன்ஜினில் நாய்ஸ் வருது அப்படின்ட்டு. அது இந்த பைக்லேயும் அப்படியே வருது உங்களுக்கு. வண்டி வாங்கி கரெக்டாக 2.5 மாதம் தான் ஆகுது. 2.5 மாதத்தில் வர ஆரம்பிச்சிச்சு அந்த டேப் பண்ண நாய்ஸ். இருங்க நான் முன்னாடி போய் நிறுத்திட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் அதனால தான் இந்த பைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்ட யோசிக்கிறேன். ஏன்னா அந்த டேப் பண்ண நாய்ஸ்னால ஏதாவது பிரச்சனை ஒன்றும் ஆகாது. பட் எதுனா ஆகிடுச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை இல்லை. ஆனால் புல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பிக்கப் பவர் நல்லா ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பல்ஸ் 200க்கும் இதுக்கும் நல்லாவே பவர் ஃபீல் ஆகுது. ஏன்னா டோட்டலாக இன்ஜின் வேறு இல்லை உங்களுக்கு. நல்லா பிக்கப் ஃபீல் ஆகுது. இருங்க நான் டேப் பண்ண நாய்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. டிக் 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 டிக்னு தான் இருக்கும். பிரேக் நல்லாயிருக்கு. பிரேக் சூப்பராக ரொம்ப பிடிச்சிருக்கு பிரேக். என் பைக் ஓட்டு எதை ஓட்டினாலும் பிரேக் நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள், நாய்ஸ் கேட்கும். கேக்குதா? அது வரும். அது வரும். ஸோ இந்த வண்டியில் இந்த டேப் பண்ண நாய்ஸ் தான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லேயே எல்லாமே இப்படி தான் ஆகுதா என்னன்னு தெரில. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இதான் பிரச்சனையே. வண்டியெலாம் நல்லா கொடுக்குறாங்க, அது கொடுக்குற சர்வீஸு, வண்டியோட ரிலையபிலிட்டி நல்லா இருக்கணும்ல. அது இல்லைனா எப்படி ஒரு கஸ்டமரால் அதை வாங்க முடியும்? வாங்கி லைஃப் டைம் ஒரு 5 years 6 years அதை யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எப்படி அதை யூஸ் பண்ண முடியும்? ஒரு வண்டி வாங்குறீங்க, அந்த வண்டி ரிலையபிளாக இருக்கும், நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தான் அந்த வண்டியை வாங்க முடியும். இந்த மாதிரி சவுண்டு வந்தால் எப்படி ஒருத்தருக்கு வாங்கவே தோணும்? ஆனால் இந்த இடத்துல பாராட்ட வேண்டிய விஷயம்னா சுசுகி. நான் அதில் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன். இன்ஜின் வைஸில் எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. சாலிடாக ஓடுது இன்ஜின்லாம். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. வண்டியில் பிரச்சனை வருது தான். அதை வண்டி மீன்ஸ் அதாவது சர்வீஸில் இஷ்யூ இருக்குது. மற்றபடி பிரேக் இல்லாமல் வந்தது, அதெல்லாம் சரி பண்ணிட்டேன். மற்றபடி இன்ஜினில் எனக்கு குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ இந்த வண்டி ஒரு மாதிரி ரோட்டில் பிளான்டடாக போகுது. அப்படியே ஹைவேஸில் போனாலும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. பாருங்கள் இந்த 90லாம் இப்போ எனக்கு ஈஸியாக இருக்குது. 90-100 வந்து நல்ல ஸ்பாட் க்ரூசிங்க்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வைப்ரேஷன்ஸ்லாம் பெருசாக இல்லை. எனக்கு 90லாம் பெருசாக எதுவும் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகலை. நீங்கள் அந்த 100-90க்கு மேலே போகிறப்ப தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் புஷ் பண்ணுற பாருங்க. ஆனால் எனக்கு புஷ் பண்ணவும் பயமாக இருக்குது அந்த டேப் பண்ண நாய்ஸ்னால. இப்போ ஆனால் உங்களுக்கு பவர்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் தாட்டர் பண்ணிங்கன்னா சல்லுன்னு ஏறுது வண்டி. பவர் நல்லா ஃபீல் ஆகுது உங்களுக்கு, அதில் குறை இல்லை. இந்த வண்டியோட ப்ரைஸ் ஒரு 2,05,000 அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீம் 250 வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த இன்ஜினோட ஹெட்டை மட்டும் 3 தடவை மாற்றினாங்க. சாரி 2 தடவை மாற்றினாங்க. 2 தடவை மாற்றி இப்போ ஓகேவாக இருக்குது. பட் ஆனால் 2 தடவை மாற்றுற அளவுக்கு அதில் பிரச்சனை ஆகுது. அவங்களுக்கே அது தெரியல, இது இவ்வளோ ப்ராப்ளம் ஆகும், R&D பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக புரியல அவங்களுக்கு. பட் ஆனால் வண்டி நல்லா தான் இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கோ சஸ்பென்ஷன் அதெல்லாம் சூப்பராக ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறப்போ வாங்கவே தோணாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நான் அப்படின்லாம் தான் வாங்கவே மாட்டேன். நான் அதை ஒரு தடவை அதை சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போகணும், நம்ம தான் அதை கஷ்டப்படணும். அதனால் அதை நான் வந்து அவ்வளோவும்
பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேன், வாங்கவும் மாட்டேன் நான். நீங்கள் யாராவது எக்ஸ்பெல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் ஹீரோவில் இந்த 250 and 210 சீரிஸ் வாங்கின எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பிரேக் அழுத்தினாலே அந்த சஸ்பென்ஷன் இறங்குதுள்ள, தெரியுதா உங்களுக்கு? என் பைக்லாம் அப்படி இருக்காது. எனக்கும் இந்த மாதிரி சஸ்பென்ஷன் இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் அது ஒரு பைக்கோட கேரக்டரில். இப்போ இந்த பைக் வந்து இதுக்காக தான், ஆஃப் ரோட் கேரக்டருக்காக தான் இந்த பைக்கு, ப்ளஸ் டூரிங்காக தான். பட் என் பைக் அப்படி எந்த வந்து ஃபுல்லி ரோட் ஃபோக்கஸ்டு தான், அதனால் அது அப்படி இருக்காது. இந்த பைக்கை நீங்கள் கம்பேர் பண்ணணுன்னா பண்ணலாம். உங்களுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு KLX 230 இருக்குது. அது வேறு லெவலில் இருக்க வண்டி. அது ரொம்ப ஒல்லியாக குட்டியாக அஜய்லாம் பண்ணலாம். அது இத்தனைக்கும் கவாசிக்கு ஜாப்பனீஸ் இன்ஜின்ஸ், அதெல்லாம் நீங்கள் குறைய சொல்ல முடியாது. வண்டி சாலிடாக இருக்கும் உங்களுக்கு. நான் இந்தியன் பிராண்ட்ஸை குறை சொல்லலை, இந்தியன் பிராண்ட்ஸ் நல்லா பண்ணுறாங்க, வெல்கம். இந்த பைக்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். பட் ஆனால் சர்வீஸை அந்த வண்டியோட இஷ்யூஸ்லாம் சரி பண்ணணும்ல, அதை கரெக்டாக பார்க்கணும் நம்ம. இது புரியுது எனக்கு. பிகினர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஆகும் தான். ஏன்னா இப்போ தான் ஒரு பிராண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணுறோம், இன்ஜின்ஸ் ரெடி பண்ணுறோம், அதெல்லாம் ஆக சான்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணியிருந்தா இந்த வண்டி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போவும் எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு, நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. சீட் கம்ஃபர்ட்டாக நல்லா இருக்குது. சீட் வந்து ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது சீட்டு. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி நேரோவாக இருக்குது சீட்டு. வந்து இப்படி தான் வருது, ஒரு மாதிரி கட்டையாக. லெஃப்ட்டில் புல்லாகுது வண்டியில் லெஃப்ட் சைட் புல்லிங் இருக்க மாதிரி இருக்குது. இருங்க பார்க்குறேன். ஏன் எல்லாத்துலேயுமே இப்படி ஆகுதுன்னு தெரில. லெஃப்ட் சைட் புல்லிங் ஏன் வண்டியிலுமே லெஃப்ட் சைட் புல்லிங் இருக்குது. இதை பாருங்கள், இப்போ பாருங்கள், கை எடுத்துடுறேன் நான். 60 கீர் போட்டேன்னா டாப்பில் இருக்கேன். இதை பாருங்கள், லெஃப்ட்டில் போகுது. அது மாட்டேன். ஏன் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு தெரில. இது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக போகிறான் லெஃப்ட்டில். என் வண்டியிலுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒருவேளை வெயிட்னால் அப்படி ஆகுதா, மேபி அப்படி இருக்குமான்னு தெரியல. ஏன் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. இது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இப்போ இந்த பைக்கில் ரேடியேட்டர் லெஃப்ட்டில் இருக்குது, என் பைக்லேயும் ரேடியேட்டர் லெஃப்ட்டில் தான் இருக்கும். எனக்கு அதனால் லெஃப்ட்டில் ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியல. ஒரு பக்கம் இல்லை வெயிட் அதிகமாக ஆடாதோ, லெஃப்ட்டில் உங்களுக்கு வெயிட் அதிகமாக போதோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. நான் இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணால் வண்டி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போகுது. இந்த பாருங்கள், இப்போ 4th கீரில் இருக்கா. இப்போ நான் வந்து ரைட்டில் பேலன்ஸ் பண்ணுறேன், இப்போ வண்டி ஸ்ட்ரைட்டாக போகுது. தெரியுதா உங்களுக்கு? ரைட்டில் திரும்பி இருக்கேன் நான் ஸ்ட்ரைட்டாக இருந்தேன்னா வண்டி லெஃப்ட்டில் போகுது. என் வண்டியிலையுமே அப்படி ஆகுது. நான் ரைட்டில் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா வண்டி ஸ்ட்ரைட்டாக போகுது. ஒருவேளை இதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இதனால் எனக்கு இருக்குமோன்னு ஃபீல் ஆகுது. மற்றபடி இன்ஜின் ஹீட்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் மட்டும் தான் ஃபீல் ஆகும். ரைட்டில் ஒன்றுமே இருக்காது. லெஃப்ட்டில் ரேடியேட்டர் இருக்குது, அதனால் லெஃப்ட்டில் மட்டும் தான் நல்லாவே ஹீட்டு ஃபீல் ஆகுது. ரைட்டில் பெருசாக எதுவும் தெரில, லெஃப்ட்டில் நல்லா தெரியுது. அந்த ரேடியேட்டர் ஓடும்போது நல்லா ஃபீல் ஆகுது எனக்கு. சைலன்ஸில் ஒரு மாதிரி சவுண்டு, அது டிக் டப்ப 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 டப்பான்னு ஒரு சவுண்டு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல தான் எக்ஸ்பல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ரோடே இல்லைனா கூட நம்ம பாட்டு எடுத்துன்னு போயினே இருக்கலாம் வண்டியை. மைலேஜ் நீங்கள் ஒரு 30 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிட்டியில் ஹைவேஸ் ஒரு 30லேருந்து 35. நீங்கள் ஓடுறத பொறுத்து ஏற்ற மாதிரி மைலேஜ் மாறும். அது டிபெண்ட்ஸ், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும் உங்களுக்கு. இந்த விண்ட்ஷீல்டு வந்து பெருசாக ஒன்றும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தெரில. இது வரைக்கும் எனக்கு கரெக்டாக எனக்கு என் ஹெல்மெட்டோட வைசரில் அடிக்குது காற்று. மற்றபடி பிரேக்ஸ்லாம் நல்லா இருக்குது. எனக்கு பின்னாடி பிரேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரேக்லாம் இழுத்துனோடனே ஸ்டாப் ஆகுது வண்டி. பிரேக் டச் பண்ணோன்னே வண்டி நிற்கிது. பிரேக் நல்லாயிருக்கு, பிரேக் ஒரு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு கீர் மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நான் 60 கீரில் இருக்கலாம், எனக்கு இன்னொரு கீர் தேவைப்படுற மாதிரி ஃபீல் ஆகுது. கியர் ரேஷியோ அப்படி இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு அது எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரில. அது எப்படி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நான் ஒரு ஸ்பீடில் போகிறேன், ஆனால் எனக்கு இன்னொரு கீர் தேவைப்படுது. வண்டி ரொம்ப ரெவ்வாக வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் 6 கீர் இருக்குது, 6வது கீரில் தான் இருக்குது வண்டி. இன்னொரு கீர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கீர் போட்டுன்னு இருக்கேன். அதில் ஒரு 5000 RPM மேலே இன்னொரு கீர் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா 5000 RPMலேயே இது 60 அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். பாருங்கள், 5000 RPM கரெக்டாக இதில் வந்து 70ல் இருக்குது. 70, ஆமாம் 70. எனக்கு இன்னொரு கீர் தேவைப்படுது. இந்த இடத்துல ரொம்ப சீக்கிரமாக ரெவ் ஆகுதோன்னு ஃபீல் ஆகுது. ஆனால் 6 கீர் தான் இருக்குது. ஒரு அந்த கியர் ரேஷியோனால அந்த டிஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியல. மேபி இருக்கலாம், அந்த கியர் ரேஷியோனால மாறும் உங்களுக்கு. மேபி அப்படி கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் 6th கீரில் இருந்தாலுமே புல்லிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குது. அந்த டார்க் நல்லா இருக்குது உங்களுக்கு. லோ எண்ட் டார்க் நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு டாப் எண்டில் அது இடிக்க ஆரம்பிக்குது. கியர்லாம் நல்லா விழுது. எனக்கு கியர்லாம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தான் இருக்குது. கியர்லாம் டக்குன்னு விழுது. கிளச்சும் ஈஸியாக இருக்குது. அதெல்லாம் வந்து குறை சொல்கிற மாதிரி தான் இல்லை. அதெல்லாம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. பெருசாக ஒன்று இந்த பைக்கில் எனக்கு குறை சொல்கிற மாதிரி ஃபீல் இல்லை. பட் இந்த மாதிரி ரிலையபிலிட்டி இஷ்யூ வரப்போ தான் வாங்கலாமா வேணாமான்னு மட்டும் ஃபீல் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை. வெறும் இந்த வண்டி 3200 தான் ஓடி இருக்கே மொத்தமாகவே. அது கூட இந்த மாதிரி டேப் அண்ட் நாய்ஸ்லாம் வந்தால் சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக வெயில் தான், சம்மர் டைம் தான். அதனால் எங்கன்னா வெளில போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொக்கா ஒன்று போட்டு போயிடுங்க. இது வந்து ப்ளூ டேகராக ஏதோ ஒரு பிராண்டில் வாங்கினேன். நம்ம இந்தியன் பிராண்டு தான். ஒயிட் கலர் யூவி ப்ரொடெக்டர் மாதிரி
இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளவுஸ் போட்டு ஓட்டுங்க, கை டேன் ஆகாமல் இருக்கும். நிறைய தண்ணி குடிங்க, ஏன்னா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் நான், அதனால் சொல்கிறேன். தண்ணி நிறைய குடிங்க, ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி குடிங்க. ஆனால் ஹீரோவில் டக்கார் ரேலி பைக்ஸ்லாம் இருக்குது. அவ்வளோ சூப்பரான பைக்ஸ்லாம் வச்சுட்டு ஏன் இந்த மாதிரி இவங்க ரிலேபிலிட்டியில் இது பண்ணுறாங்கன்னு தெரியல. டக்கார் ரேலி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது ஒரு மாதிரி டஃபஸ்ட் ரேஸ், அது டெசர்ட்டில் ஓட்டணும் நம்ம அந்த பைக்கை. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பெர்ஃபார்ம் பண்ணுற பைக்ஸ்லாம் இருக்கும்போது, பட் இந்த மாதிரி ஒரு ரிலேபிள் இஷ்யூ வர பைக்கு வந்து எப்படி இவங்க ரெடி பண்ணுறாங்கன்னா ஒன்றும் புரியல. ஏன் அது இந்தியாவில் மட்டும் அப்படி ஆகுதுன்னா புரிய மாட்டேது. நிறைய பைக்ஸில் இந்த ப்ராப்ளம், பைக்குன்னு இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸில் இந்த மாதிரி பிரச்சனை வரும் உங்களுக்கு. வெளியே இருக்கப்போ அது இந்தியாவிலேருந்து வெளியே இருக்கப்போ சூப்பராக இருக்கும், இந்தியாவில் ஒரு மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியில் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம என்ன அப்படின்னு தோணுது. பட் என்ன பண்ண முடியும், அது இந்தியா. சரி காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி நான் எதாவது சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இதோ நம்ம மஞ்சா கோழி இங்கே நிற்கிது. மற்றபடி இதில் அந்த பேசிக் ஃபீச்சர் அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அந்த எல்சிடி டிஸ்பிளே நல்லா இருக்குது, டர்ன் பை டர்ன் நேவிகேஷனு, ஃபியூல், அது இது லுசுக்கு எல்லாம் இருக்கும் இதில். இங்கே உங்களுக்கு அந்த இது பண்ணுறது, அக்சஸ் பண்ணுறது, டிஸ்டன்ஸு அதெல்லாம் இங்கே வந்துடும். ரேஞ்சு அதெல்லாம் காட்டும், டேட்டு கீட்டு, ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அது எல்லாமே வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் இப்போ வரது எல்லாமே காமன் ஆகிடுச்சு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கே ஹசார்ட் சுவிட்ச் இருக்கும் உங்களுக்கு. இங்கே ஒரு சார்ஜர் ஒன்று இருக்குது, சார்ஜர் கேபிள் இது இருக்குது பாருங்கள், உள்ளே இருக்குது. அது ஏன் இங்கே இருக்குது, இது எப்படி எடுக்க முடியும்? ஆஹா சூப்பர். பிரேக்கோட அந்த கேபிள்ஸ் இங்கே போகுது, சார்ஜர் இங்கே இருக்குது. இது எப்படா எடுக்குது? வரேன், எப்படி எடுக்கணுமா? ஒரு வேளை எப்படி எடுக்கணும்னு தெரியலையே. ஐயோ, இந்த இடத்துல குத்தா எப்படா ஆக்சஸ் பண்ணுவாங்க? என்னடா இவங்க. சரி விடுங்க, ஒரு சார்ஜர் ஒன்று இருக்குது, அவள் தான் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதில் இவ்வளோ நம்மளால் போராட முடியாது, ஆல்ரெடி நம்ம நிறைய போராட்டம். ஓகே, சஸ்பென்ஷன் ஆனால் சூப்பர், நல்லா குதிக்குது பாருங்கள். சரிதான், அந்த சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஏய் பின்னாடி வா, மஞ்சா கோழியில் இடிக்குது. பின்னாடி வா. பக்கா நான் சொன்னது இந்த ப்ராப்ளம் இதுதான். முன்னாடி போய் காட்டுறாங்க, அதை பாருங்கள். இந்த பைக்கில் இங்கே ரேடியேட்டர் இருக்கா, அந்த பைக்லேயும் அங்கே ரேடியேட்டர் இருக்கா. அதனால் லெஃப்ட்டில் எனக்கு வெயிட் ஃபீல் ஆகுதோன்னு ஒரு டவுட்டு. மேபி இருக்கலாம், இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸ்பல்ஸ் வாங்குற ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. இல்லை அவங்க வாங்குகிற ஐடியாவில் இருந்தாங்க, டவுட் நிறைய இருக்குன்னா எனக்கு டிஎம் பண்ண சொல்லுங்கள். நான் அவங்க இந்த பைக்கோட ஓனர்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு தான், பக்கத்தில் தான் இருப்பான், பிரச்சனை இல்லை. நான் கேட்டு கூட உங்களுக்கு சொல்லிடுவேன். வாங்கலாம், நல்ல வண்டி தான். ஆனால் இந்த மாதிரி சர்வீஸ் இஷ்யூலாம் இருக்கிறப்போ வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, வேலை செய்யணும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன், ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எப்பவும் சொல்கிறது தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் போட்டு பைக் யூஸ் பண்ண சொல்லுங்கள். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? See you, bye bye.